அக்யூஸ்ட் திரை விமர்சனம். உதயா, அஜ்மல், யோகி பாபு, சாந்திகா, ஸ்ரீதர், பிரபு ஸ்ரீனிவாஸ், பிரபு சாலமன், சங்கர் பாபு, ஜெயக்குமார், தீபா பாஸ்கர் மற்றும் பலர் நடிப்புல பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கத்துல நரேன் பாலகுமார் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் அக்யூஸ்ட். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். எம்எல்ஏ கொலை வழக்கு குற்றவாளியான ஹீரோ உதயா வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக புழல் சிறையில் இருந்து சேலம் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அவரை அழைத்து செல்லும் காவலர்கள் குழுவில் கான்ஸ்டபிள் அஜ்மல் இணைந்து கொள்கிறார். காவல்துறை வாகனத்தில் பயணிக்கும் போலீசார் சில பிரச்சனைகளால் அரசு போக்குவரத்து பேருந்தில் செல்ல நேரிடுகிறது. இதற்கிடையே கைதி உதயாவை கொலை செய்ய வேறு மாநில கும்பல் ஒன்று துரத்துவதோடு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் கொலை செய்வதற்கு திட்டம் போடுவதோடு அதற்கு முட்டுக்கட்டையாக போலீஸ் கான்ஸ்டபிள் அஜ்மல் இருந்ததால் அவரையும் கொலை செய்ய முடிவு செய்கிறார். கொலை வழக்கு குற்றவாளி உதயா யார்? அவரது பின்னணி என்ன? உதயாவை கொலை செய்ய துரத்தும் கும்பல் யார்? அவரை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை எதற்காக கொலை செய்ய திட்டம் போடுகிறது? அவர்களிடமிருந்து உதயாவை காப்பாற்றி காவலர் அஜ்மல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாரா இல்லையா என்பதை கமர்ஷியலாக சொல்வதே அக்யூஸ்ட். ரவுடி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் காதல், நகைச்சுவை காட்சிகளில் அசத்தியிருக்கும் உதயா கணக்கு என்ற தனது கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்திருக்கிறார். போலீஸ் கான்ஸ்டபிளாக நடித்திருக்கும் அஜ்மல் சாதாரண காவலராக என்ட்ரி கொடுத்தாலும் காவல்துறையின் பலம் மற்றும் அவர்களது துப்பாக்கியின் வீரியம் போல் மிடுக்காகவும் துடுக்காகவும் நடித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் மருதநாயகமை சண்டை காட்சிகளையும் சேசிங் காட்சிகளையும் சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். நரேன் பாலகுமார் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கிறது. படத்தொகுப்பாளர் KL பிரவீன் வழக்கமான கமர்ஷியல் ஆக்ஷன் படம் என்றாலும் அதை தனது படத்தொகுப்பு மூலம் சுவாரஸ்யமாக சொல்ல முயற்சித்திருக்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் பிரபு ஸ்ரீனிவாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் கதையை பல திருப்பங்களோடு சொல்ல முயற்சித்திருக்கிறார். வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் படத்தை நகர்த்தி செல்லும் இயக்குனர் பார்வையாளர்களின் யூகங்களுக்கு ஏற்ப திரைக்கதை அமைத்திருப்பது படத்தை தோய்வடைய செய்துவிடுகிறது. மொத்தத்தில் அக்யூஸ்ட் குறை இருந்தாலும் பார்க்கலாம்.